ஒரு கோபிகை கிருஷ்ண பக்தை, மற்றொருத்தி ராம பக்தை. ராம பக்தையான கோபிகை சொல்லிட்டா, எங்க ராமனை போல வருமா? உங்க கண்ணன் பெற்ற தாயான தேவகி பேச்சதான் கேட்டான். எங்க ராமன் இருக்கானே, வளர்ப்பு தாயான கைகேயி பேச்சையே கேட்டு 14 வருஷம் வனவாசம் போனா. அந்த ராமனுடைய எளிமை, அந்த எளிமை வேற யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டா, இந்த கிருஷ்ண பக்தை சொன்னாலாம், என்னது எளிமையா? என்னம்மா இது, சக்கரவர்த்தியான ராமன்ட்ட போய் எளிமை எளிமைன்னு சொல்லிட்டு இருக்க? எங்க கண்ணன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? பசுமாடுகளை மேய்க்கக்கூடிய இடையனாக சின்ன வயசுல வாழ்ந்தானே ராமன். என்னதான் எளிமைன்னு சொன்னாலும் சக்கரவர்த்தி திருமகனா தான் வாழ்ந்தான். எங்க கண்ணனை போல கிருஷ்ணன்னு பார்க்கும் போதே நம்மள ஒருத்தன்னு தோணுமா இல்லையா? ராமன்கும் போது பா பெருமாள்பா, அவர் ரொம்ப கிரேட், ரொம்ப உயர்ந்தவர், கை கூப்புவோம். கிருஷ்ணன்னு சொன்னா நம்மாளு எந்த அளவுக்குன்னா, பாண்டவர்களுக்கு தூது போறதுக்கு யாராவது ஆள் வேணும், இந்த கிருஷ்ணனை கூப்பிட்டு நீ எங்களுக்காக தூது போ, பாண்டவ தூதனா போன்னு சொன்னா அவ்வளவுதானே போயிட்டு வரேன்னு கழுத்தில் ஓலை கட்டி அனுப்பினாலும் போகக்கூடிய அளவுக்கு எளிமை கொண்டவன் ராமன். ஹனுமான தூது அனுப்பினான், அவர் யாருக்கும் தூது போல. எங்க கண்ணன் தானே தூது போனான். இவை மட்டுமா? காளியன்கிற பாம்பு யமுனா நதியில விஷத்தை கலக்கி அங்க உள்ள மக்கள் எல்லாம் கஷ்டப்படுத்தி ரொம்ப இடைஞ்சல் பண்ணித்து. பாம்பின் தலைகள் மீது பாய்ந்து நாட்டியம் எல்லாம் ஆடின பின் அந்த காளியனும் திருந்திட்டான். அந்த காளியனுடைய மனைவிகளாகிய நாகபத்தினிகள்லாம் கண்ணனை துதி செய்தார்கள். எங்கள் கணவனை மன்னிச்சுடுன்னு வேண்டிட்டா. அதனால அந்த காளியனை மன்னித்து அனுகிரகம் பண்ணான். என்ன அடையாளம்னா, என்னுடைய திருவடியின் அடையாளம் எப்போதும் உன் தலையில் படிந்திருக்கும் என்ற அனுகிரகம். இன்னைக்கும் பாம்பு தலையில பாக்குறோம் அந்த கண்ணனுடைய திருவடி வடிவிலான அந்த மார்க், திருமண்காப்பு போலவே அந்த நாகங்களுக்கும் பகவான் அனுகிரகம் பண்ணி, நீ பழையபடி இருந்த தீவாகிய ரமணக தீவு கடலுக்கு போயிடு, இனி இது போல பொதுமக்களை துன்புறுத்தாதேன்னு சொல்லி அந்த காளியனையும் அனுப்பி வைத்தான். அப்ப எங்க கிருஷ்ணனை போல வருமா? அவன் கருணை வருமா? அவன் எளிமை வருமா? அடுத்த வார்த்தை சொல்லிட்டா. அதாவது அந்த பெண் ஒரு கவுண்டர் சொன்னா, உங்க கிருஷ்ணன் தேவகி பெற்ற தாயின் பேச்ச கேட்டான், வளர்ப்பு தாயான யசோதையின் பேச்ச கேட்டானோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டாலும் இல்லையோ. இப்ப பாடும்போதே பதில் சொன்னா பாருங்க, யசோதை பேச்ச கிருஷ்ணன் கேட்க மாட்டான். ஏன் தெரியுமா? யசோதை அவனை சிங்கம் போல வளர்த்துட்டா. யசோதை என்ன பண்ணிட்டாலாம், இந்த பாரு கிருஷ்ணா, உன் இஷ்டப்படி விஷமம் பண்ணு, யார் என்ன சொன்னாலும் கேட்காத அப்படின்னு சொல்லி வச்சுட்டா யசோதை. கிருஷ்ணன் விஷமம் எல்லாம் பண்ணி யாராவது யசோதைட்ட புகார் சொன்னானா, ஓ அவ்வளவு அழகா விஷமம் பண்ணானா சபாஷ்னு சொல்லுவாளாம். கிருஷ்ணன் அவ கண்ணெதிரிலேயே பானையை போட்டு உடைச்சா. என் குழந்தை என்ன அழகா பானையை உடைக்கிறா அப்படின்னு சிங்கக்குட்டி விளையாடுவதை ரசிப்பது போல் ரசிப்பாள். அதனால வளர்ப்பு தாயின் பேச்ச கிருஷ்ணன் கேட்க மாட்டான்னு அர்த்தம் இல்ல. நீ என் பேச்ச கேட்காதேன்னு அந்த அம்மா தான் சொல்லி வச்சு அவனை சிங்கக்குட்டி போல வளர்த்திருக்கா. அப்படிப்பட்ட சிங்கக்குட்டி அவன் பெருமையை பாடிப்பறன்னு இவ பாட்டை முடிச்சுட்டா.